வணக்கம். பொருள் கேட்கவே இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டா திருப்தியாக நல்லா சவுண்டாக கொடுக்கணும்ல. நான் ஒரு 1 2 3 சொல்ல, நீங்கள் சொல்கிற வணக்கம் மெயின் ரோடில் போகிற லாரியில் அப்படியே சும்மா அதிரணும். சரியா? 1 2 3. இந்த பக்கம் தான் சவுண்ட் இருக்குது. இந்த பக்கம் பசங்க என்ன, இந்த ஊரில் கொஞ்சம் லேடிஸ் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியா? ஃபைனலாக ஒரு சொல்லி பார்க்கலாமா? 1 2 3. ஓகே, வணக்கம். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசினேன். எனக்கு டவுட் ஆகிட்டு, ஒருவேளை நான் தமிழில் பேசணுமா இங்கிலீஷில் பேசணுமா? தமிழ் மதுரையா? தமிழ் வராது. ரானா லானா டானா. குட். இந்த காலேஜ் பேரை பார்க்கும்போதே ஒரு கியூரியாசிட்டி. ஐன்ஸ்டைன். எவ்வளோ பேருக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி தெரியும்? அவர் ஆர்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷில் கூட ஒரு படம் வந்தது இல்லையா? ஹிந்தியில் ஒரு படம் வந்தது, அமீர் கான் நடிச்சு. அதில் இதை பற்றி ஆர்டிசம் பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குன்றதே தெரியாமல் அவர் நோபல் பிரைஸ் வாங்கிட்டார். பல நேரங்களில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் இருந்தாலும் லைஃப்பில் நல்லதுன்னு நினைக்கிறேன்ல. அந்த காலத்தில் எனக்கு தமிழ் பாடல்களை பிடித்த ஒரு வரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயின்னு ஒரு எம்ஜிஆரோட படம். அதில் ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா, எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு ஒரு லைன் வரும். இதை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு மனிதனுடைய திறமைகள் தான் மனசில் தோணும். நாட்டினுடைய திறமைகள் நான் பார்க்கறது இல்லை. நம்ம அனைவருக்குமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா 20வது நூற்றாண்டின் மிகப்பெரிய விஞ்ஞானி என்று கருதப்பட்டவர். அப்பேற்பட்ட மாமனிதர் அவருடைய வாழ்நாளில் அவருடைய மூளையின் திறமையில் 5லிருந்து 7% யூஸ் பண்ணதா ஒரு டேட்டா சொல்லுது. அந்த ஹியூஜ் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மனிதர் 5லேருந்து 7% தான் அவருடைய மூளையோட திறமையை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா நம்மளாம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எப்பவுமே நமக்கு உண்டு. அந்த 5% வச்சே ஒரு மனுஷனால் இவ்வளோ சாதிக்க முடியும். அவர் கண்டுபிடிச்ச கான்செப்ட் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அதை முழுதாக புரிந்தவர்கள் ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. ஃபார்முலாவை சொன்னீங்கன்னா E=mc² சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த மொத்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி புரிஞ்சு மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஆனால் அந்த திறமையை விட உபயோகப்படுத்தாத பல திறமைகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் பிறகுறான். அந்த முழு திறமைகளை நம்மளால வெளியில் கொண்டு வர முடிஞ்சா, அந்த ஒரு காமெடி படத்தில் விவேக்கும் தனுஷும் பேசுகிற மாதிரி சப்கான்ஷியஸ் மெமரி பவர் என்கிட்ட இருக்கிற சக்தி எனக்கே தெரியலன்ற மாதிரி நிஜமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொருவரோட உள்ள இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தி நமக்கு தெரியறதில்லை. இதை வச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 30-35 வருஷம் ரிசர்ச் பண்ணாங்க ஹார்வர்ட் இன்ஸ்டிடியூட்டில். ஹார்வர்ட் இன்ஸ்டியூட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு அங்கே ஒரு காலத்தில் அங்கே போய் படிக்கணுன்ற ஒரு ஆசை கூட இருக்கலாம். அந்த இன்ஸ்டிடியூட்டில் 1960லேருந்து 1990 வரைக்கும் 30 வருடங்கள் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. மனிதனுடைய உண்மையான திறமையை ஏன் அவனால் வெளிக்கொண்டு வர முடியவில்லை அப்படின்றது 30 வருடம் ஆராய்ச்சி பண்ணி 93-94 இந்த பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு. இது இன்டர்நெட்டில் தேடி பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 700 பேஜ் இருக்கும். ஆனால் அந்த மொத்த ரிசர்ச்சினுடைய சாராம்சம் தான் நமக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டாபிக்னுடைய எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் கேட்ட மாதிரி எந்த வளம் இல்லை என்னிடம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் இருக்குது. அந்த ஆராய்ச்சியில் ஒரு 700 பேஜ் இருந்தாலும் அவங்க கண்டுபிடித்த 2 முக்கியமான விஷயங்கள் நான் முன்னாடி வைக்கிறேன். அவங்க முதல்ல கண்டுபிடிச்ச விஷயம் ஒரு ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு கம்பேரிசன் லெவலில் எடுத்திங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு எடுத்து பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ பார்த்தீங்கன்னா பேசிக்லி அதில் உள்ள ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. அதை ஓட்டுவதற்கு இங்கே நிறைய இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். எவ்வளோ பேர் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். குட். ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும்.
அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த ஹார்ட்வேரினுடைய முழு திறமையை வெளியில் கொண்டு வருவதற்கு அதை ஒர்க் பண்ண வைக்கணும். ஒரு சிபியூ ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் இருந்தாலும் அதை ஓட்ட வைக்கிறதுக்கு ஒரு ஓஎஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ஓஎஸ்க்கு மேலே சில சாஃப்ட்வேர்ஸ் ஓடும். அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோ வேறு எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும். அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் பிறக்கும்போது கிடைக்கின்றன. ஒன்று வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூளை, நமக்கு கொடுக்கப்பட்ட மற்ற அந்த புலன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே சேர்ந்தது ஹார்ட்வேர். எங்கே நம்ம கேப் விடுறோம்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் அவ்வளோவா ஆறுதில்லை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேச்சுக்கு இது உடனே டாக் முடிஞ்சோன்னு என்கிட்ட வந்து கேட்காது, உங்கள்கிட்ட ஒரு ஐஃபோன் 16 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐஃபோன் 16 கையில் கொடுத்துட்டு அதில் ஐஃபோன் 2 இல்லை ஐஃபோன் 3 ஓஎஸை லோட் பண்ணால் அந்த ஐஃபோன் 16 நிலைமை என்ன ஆகும்? சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பதில் சொல்லுங்கள். ஸ்லோவாக இருக்கும், ஹேங் ஆகும், ஒர்க் பண்ணாது, இன்கம்பேட்டபிலிட்டி வரும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. கம்பேட்டபிள் ஹார்ட்வேரோட கம்பேட்டபிள் சாஃப்ட்வேர் வரணும். தொடர்ச்சியாக நீங்கள் கூட இப்போது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லை ஐஓஎஸ் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ யூஸ் பண்ணிங்கன்னா அப்பப்போ would you like to upgrade your OS, would you like to upgrade your software கேள்வி வரும். போட்டிங்கன்னா நெட்டில் கனெக்ட் ஆகி அந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஆகும். அப்படி ஆகலைன்னு சொன்னால் உங்களுடைய ஹார்ட்வேர்னுடைய ஃபுல் யூஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், உங்கள் கையில் இருப்பதிலே உலகத்திற்குள் வேகமாக போகக்கூடிய ஒரு ஃபெராரி கார் கிடைக்குது. ஆனால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க ரோட்டில் ஓட்டினா எவ்வளோ ஸ்பீடில் ஓட்ட முடியும்? 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அவ்வளோதான். சைக்கிளில் போகிறோம், நம்மளை தாண்டி ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கோம். இதே போல் அவங்க கண்டுபிடிச்ச ஹைப்போதசிஸ் நம்பர் 1 சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய சாஃப்ட்வேர் 4-5 வயசுக்கு அப்புறம் பெருசாக அப்கிரேட் ஆகலை. ஆனால் நாங்கள் படிக்கிறதுலாம் வேஸ்ட்டாக. இது வந்து ரோட் சிஸ்டம் சொல்லுவாங்க. எஜுகேஷன் சிஸ்டமில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரோட் சிஸ்டம். ரோட் சிஸ்டம்னா மெமரைஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. என்னதான் எஜுகேஷன் சிஸ்டம் வேகமாக மாறிட்டு வந்தாலும் இன்றைக்கும் நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னி வரைக்கும் நாங்கள் படித்த காலத்துலேருந்து ஆரம்பித்து பொதுவாக நம்ம படிப்பதற்கான காரணம் அந்த வகுப்பில் வரக்கூடிய ஃபைனலாக வரக்கூடிய பரீட்சை எழுதணும், நல்ல மார்க் வாங்கணும், அடுத்த கிளாஸ் போகணும். ஃபைனலி ஒரு இன்டர்வியூ நடக்கும், அதில் நான் படித்த விஷயங்களை சொல்லணும், அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், ஆட்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அதில் நான் வந்து படித்த விஷயங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். பதில் சொன்னால் எனக்கு வேலை. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு மெமரி ரீப்ரொடியூசிங் மிஷினாக மாறிட்டதுனால வேறு வழி இல்லாமல் ஒரு 4-5 வயசு வரைக்கும் நம்மளால் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. இப்போ 2:30 அனுப்பிச்சிடுறாங்க, 2 வயசுலேயே அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகுது? சிலபஸ் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. நான் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி குறை சொல்வதற்காகவோ வேறு எந்த விஷயத்துக்காக இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிவதற்காக. அந்த 5 வயசில் ஆரம்பித்து 20-21 வயசு விட்டு காலேஜ் விட்டு வெளியில் வந்து ஒரு வேலைக்கு போனாலோ அதற்கப்புறம் ஒரு உயர் படிப்பு படிப்பதற்காக போனாலே ஒழிய நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பியூர்லி ஒரு ரீப்ரொடியூசிங் சிஸ்டமாக இருக்கும். அவங்க கண்டுபிடித்த முக்கியமான விஷயம், மனிதனுடைய சாஃப்ட்வேர் ஆனது ஹார்ட்வேர் வளரக்கூடிய அளவுக்கு அப்கிரேட் ஆகிறதில்லை. இது ஃபஸ்ட்டு. மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜில் சொன்னீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? நம்மளுடைய ஹார்ட்வேர் வேகமாக முன்னாடி போயிட்டுருக்கு, நம்மளுடைய சாஃப்ட்வேர் பின்னாடியே இருக்குது, ரொம்ப பின்னாடி இருக்குது, பின்தங்கி இருக்குது. அவங்க கண்டுபிடிச்ச இந்த பிரச்சனைக்கு 2வது ஒரு பதில் அவங்க சொல்கிறாங்க. தீர்வு சொல்லலை, பதிலை சொல்கிறாங்க. எதனால் ஒரு மனிதனுடைய சாஃப்ட்வேர் தொடர்ச்சியாக அப்கிரேட் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு ஹைப்போதசிஸ் வைக்கிறாங்க அவங்க. அந்த ஹைப்போதசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, man's level of consciousness does not keep expanding in proportion to his growth in brain அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய மூளை வளம் வளர்வது அளவுக்கு அவங்களுடைய உணர்வு நிலைன்றது வந்து அறிவிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வராததுனால அவனுடைய மூளை பின்தங்கி இருக்கு, ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறதில்லைன்னு சொல்கிறாங்க. அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது எல்லாருக்குமே வந்து இது நான் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கேனே தோணும், ஆனால் நீங்கள் ஏன் செய்கிறது இல்லைன்றதும் அவங்க புரிய வைக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்? அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு லைன். 30 வருஷம் ரிசர்ச் இவ்வளோதானான்னு கேட்காதீங்க. இது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம். இதுலேருந்து பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க,
எதனால என்னுடைய உணர்வு நிலைத்திறன் கான்சியஸ்னஸ் ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகலன்னு கண்டுபிடிக்கும் பொழுது ஒரே ஒரு லைன்ல பதில் சொல்றாங்க. we don't ask sufficient questions. தேவையான அளவு கேள்விகளை நாம் கேட்பதில்லை. சார் இதை தானே சார் நாங்கள் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். வாத்தியார கேள்வி கேட்குறோம், அப்பா கேள்வி கேட்குறோம், அம்மா கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்கறதுல இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்களே. அவங்க கேட்குற அடுத்த லைன் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. பீப்புள் டு நாட் ஆஸ்க் சஃபிஷியன்ட் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வியே கேட்டது இல்லைன்ற மாதிரி நம்ம எவ்வளோ விதத்தில் கேள்வி கேட்டோம். உதாரணத்துக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்விலாம் என்னவா இருக்கும்? சார் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வீட்டுக்கு யாராவது லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வந்த? அம்மா பண்ண சமையல் நல்லானா ஏன் சமையல் நல்லா இல்லை? கேள்விகள் நிறைய கேட்போம். ஆனால் கேட்குற எந்த கேள்விகளும் நம்மளுடைய உணர்வு நிலையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது போல் அமைவதில்லைன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2-3 கேள்விகள் நான் உங்களை கேட்குறேன். இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம். ஆனால் உங்களுக்கு இமீடியட்டாக தோணக்கூடிய பதில்கள் எதுவாக இருந்தாலும் அது அநேகமாக ரெலவெண்ட் ஆன்சராக இருக்காது. உதாரணத்துக்கு தண்ணீர் என்றால் என்ன? H2O. அப்புறம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. H2Oன்றது தண்ணி இல்லை, அது H2Oன்றது தண்ணீரோட கெமிக்கல் ஃபார்முலா. குடிப்பதற்கு யூஸ் பண்ணுறதுன்னா என்ன? அதனோட அப்ளிகேஷன். அது நதியிலேருந்து எடுக்கிறோம், சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அது வானத்திலிருந்து மேகத்திலிருந்து தண்ணியாக கீழே விழுது, அடுத்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர். தண்ணி என்ன? இது மாதிரி நெருப்பு என்ன? உலகம் என்ன? நான் யார்? ரமண மகரிஷி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 30 வருஷம் நான் யாருன்னு ஒரு தவம் பண்ணி தான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறார். நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் ஐன்ஸ்டைனுடைய ஃபேமஸ் கொட்டேஷன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் காலேஜ்னால சொல்கிறேன். இஃப் அ மேன் திங்ஸ் ஒன்ஸ் அ இயர் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கொட்டேஷன். நெட்டில் போய் தேடி பாருங்க. ஒரு மனிதன் உண்மையாக ஒரு முறை சிந்தித்தால் ஒரு வருடத்தில் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்றார். அப்படின்னா நாங்களாம் சிந்திக்கிறது இல்லையா சார்? அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்றார். நம்ம சிந்திப்பது அப்படின்னு நினைப்பது ஒன்று நிகழ்காலத்தை விட்டு இறந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ. அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்திருக்கலாம், இது மாதிரி ஆயிருக்கலாம், அந்த மாதிரி ஆயிருக்கலாம். இல்லை எதிர்காலத்தை பற்றி, நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். இது எதுவுமே சிந்தனை இல்லை. இது எல்லாமே இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் தாட்ஸ். இந்த கள்ளத்துக்கு அங்கே வைக்கிறோம், அந்த கள்ளத்துக்கு இங்கே வைக்கிறோம், இந்த கள்ளத்துக்கு மேலே வைக்கிறோம், மேல் கள்ளத்துக்கு கீழே வைக்கிறோம். எண்ணங்களை மாற்றி மாற்றி வைப்பதற்கு பேர் சிந்திப்பது அல்ல. உண்மையான கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது தான் நீங்கள் பல புது விஷயங்களை உங்களுடைய உணர்வு நிலையானது அடுத்த லெவலுக்கு போகுது. உங்களுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அந்த ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. என்னுடைய உண்மையான திறமை எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டிலும். என்கிட்ட என்ன வளம்? எல்லா வளமும் இருக்குது. இந்த அனைத்து வளத்திற்கும் முக்கியமான பேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்வி கேட்கும் திறமை. அதில் ஒரு கொராலரியா ஒன்று சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே கேள்வி கேட்குறதுன்னு என்ன நினச்சிருக்கோம்? யாரையா போய் காலர் பிடிச்சோ சட்டையை பிடிச்சோ சண்டை போட்டோ கேள்வி கேட்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நிஜமான கேள்வி என்பது என்னை நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நான் இதை விட எப்படி பெட்டர் ஆக முடியும்? இந்த ஒரு கேள்வியை நீங்கள் டெய்லி உங்களுக்கு கேட்டு இதற்கு கிடைக்கக்கூடிய பதிலை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை மாற்றி அதை நீங்கள் செயல்படுத்திட்டீங்கன்னா மறுநாளைக்கு நீங்கள் இன்னி இருக்கிறதோட பெட்டர் ஆகிட்டுருங்க. இதுக்கு ஒரு நெட்டில் ஒரு ஃபார்முலா கூட இருக்குது, 0.01% growth per day. இதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவோட ஒரு படம் கூட யூடியூப்பில் இருக்கும், போய் தேடி பாருங்கள். இன்னைக்கு நான் இருக்கிறதோட நாளைக்கு நான் 0.01% பெட்டராக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ஒரு கேள்வியை கேட்டு இந்த ஒரு கேள்விக்கு வரக்கூடிய விளக்கங்களை செயல்முறையாக மாற்றி அதை நீங்கள் செய்யும் பொழுது 100 நாளில் நீங்கள் இப்போ இருக்கிறதோட 1% பெட்டர் ஆகிட்டுருங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் போன வருஷத்தில் இருந்ததை விட 3-4% இன்னும் பெட்டராக ஆகிட்டுருங்க. அப்படி ஆகும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற 99.99% மக்கள் அப்படியே இருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சு. ஒருத்தன் காட்டில் போயிட்டு இருந்தான் ஒரு ஃப்ரெண்டோட. திடீர்னு தூரக்க ஒரு சிங்கம் தெரியுது 200 அடி தள்ளி. உடனே உட்காந்து அவன் தன்னோட ஷூவை பேக்லேருந்து எடுத்து போட ஆரம்பிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், என்ன உனக்கு பைத்தியமா? ஷூ போட்டு நீ சிங்கத்தோட வேகமாக ஓடிடுவான்னு. நான் சிங்கத்தோட வேகமாக ஓடணும்னா உன்னோட வேகமாக ஓடினா போதும். அந்த டிஃபரன்ஸ்
உசைன் போல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலையே, 100 மீட்டர் ஒலிம்பிக் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தவர். இன்னி வரைக்கும் அவருடைய ஸ்பீடை யாருமே 100 மீட்டர்ஸில் இது வரைக்கும் பீட் பண்ணல. அவருடைய வேர்ல்டு ரெக்கார்ட் ஸ்பீடு யாருக்காவது தெரியுமா? 9.58 செகண்ட்ஸ். 9.59 யார் ஓடினாங்க நமக்கு தெரியாது. 9.60 யார் ஓடினாங்க தெரியாது. அந்த 0.01 அந்த 0.01 டிஃபரன்ஸ் உங்கள் லைஃப்பில் கிடைக்க 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 வரக்கூடிய மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மேல் உங்களுக்கு நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல சார், லைஃப்னா ஜாலியாக இருக்கணும், பார்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் உங்களை தவிர வேறு யார் கையிலும் இல்லைன்ற ஒரு உண்மை உங்களுக்கு நிதர்சனமான உண்மை புரியணும். இது எங்கள் காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வகுப்புகள் கிடையாது. இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை செல்ஃப் டெவலப்மெண்ட், இந்த சுய முன்னேற்றத்தின் சம்மந்தப்பட்ட பேச்சுக்களோ இல்லை எங்களுக்கு அதுக்கு தேவையான நுணுக்கங்களோ சொல்லித்தரதுக்கு ஆள் கிடையாது. அதெல்லாம் சொல்லித்தந்து எங்களுக்கு புரியறதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் டு டெக்னாலஜி இந்த மாதிரி காலேஜில் எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு தொடர்ச்சியாக பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. செய்கிறீங்களா இல்லையா உங்கள் இஷ்டம். எப்பவுமே இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ கேன் டேக் ஹார்ஸ் டு அ வாட்டர் பூல் பட் யூ கேனாட் மேக் இட் ட்ரிங்க். ஒரு குதிரையை போய் தண்ணி லாயத்தில் கட்டி விடலாம், தண்ணி அதுக்கு வேணா தான் அது குடிக்க முடியும். ஃபோர்ஸ் பண்ணி வாயில் தண்ணி விட்டிங்கன்னா குதிரை எட்டி விடும். இதே மாதிரி தான் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட பேசுகிறதும். நான் எது சொன்னாலும் உங்களுக்கு உங்கள் மேல் அக்கறை இருக்கும் வரை நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு சரி ஒரு 50 நிமிஷம் உட்கார சொல்லியிருக்காங்க, பஸ் எப்படியும் 3:30 தான் விடுவாங்க, வழியில் உட்காந்துட்டு போகலாம், இது ஒரு வகை. இல்லை வந்தாச்சு என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போம், இது 2வது வகை. 3வது இல்லை எனக்காக இந்த காலேஜில் மெனக்கெட்டு ஒரு அடிஷ்னல் எஃபர்ட் எடுத்து எங்கேருந்தோ ஒருத்தரை கூப்பிட்டு அவர் 100 விஷயங்கள் சொன்னாலும் ஒரு விஷயங்கள் எனக்கு புலப்பட்டு அந்த விஷயம் எனக்கு பிடித்து அந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது வரக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் எனக்கு தெரியும். இந்த ஒரு சிங்கிள் இன்புட் இன்னைய விட நாளைக்கு நான் பெட்டர் பர்சனாக இருக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ஒரு கேள்வி எழுதிக்கங்க, இந்த ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க, அதை நாளைக்கு செயல்படுத்துங்க. நாளைக்கு சாயங்காலம் அதே கேள்வியை கேளுங்க, நாளைக்கு அதே கேள்வி கேளுங்க, 4வது நாள் கழிச்சு அதே கேள்வி கேளுங்க, 5 நாள் கழிச்சு அதே கேள்வி கேளுங்க. இந்த ஒரு கேள்வியை என்னை நானே கேட்க ஆரம்பிக்கும் பொழுது மெதுவாக என்னுள் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் எந்த வளம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக எல்லா வளமும் என்னிடம் இருக்கிறதுன்றது எனக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹார்ட்வேர்ல எந்த விதமான குறையும் கிடையாது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஹார்ட்வேர்ல இல்லை, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட தான். அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்லாம் உங்கள் மேலே இருக்குவாங்க. இப்படி கிடையாது, அது செய்யக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இது செய்யாது. லெகசி திங்கிங் சொல்லுவாங்க. லெகசி திங்கிங்னா பழமையான எண்ணங்கள். அந்த காலத்தில் நடக்கல, 20 வருஷம் முன்னாடி நடக்கல. 1950s 60s 70s எல்லாம் சோறு ஊட்டும் போது நிலால பாட்டி கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நிலால நம்மளுடைய விண்கலம் உட்காந்துருக்கு, மார்சை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அவுட்டர் ஸ்பேஸ்ல மற்றவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. எதை நம்ம முதல்ல ஒரு மோட்டிவேஷனாக நினைச்சோமோ அது விஞ்ஞானபூர்வமாக பக்கத்தில் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் உங்களுக்குள் இருக்கும் திறமைகள். ஐன்ஸ்டைனோட இன்னொரு கொட்டேஷன், த யூனிவர்ஸ் இன்சைட் இஸ் ஃபார் பிகர் தன் த யூனிவர்ஸ் அவுட் சைட். என்னுள் இருக்கும் பிரபஞ்சமானது வெளியே இருக்கும் பிரபஞ்சத்தை விட மிக பெரியது. அதை யாரும் கண்டுபிடிக்கிறது, நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம். எனக்கு தேவையான வெற்றிகள் வெளியில இருந்து வரதில்லைன்றது தான் முதல் நீங்க கத்துக்க வேண்டிய லெசன். ஆல்ரெடி கத்துக்கலன்னா வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாலும் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் எக்ஸாம்ல வரும். வாத்தியார் எனக்கு பதில் எழுத மாட்டார். வாழ்க்கையில் நான் ஒரு இன்டர்வியூ போறேன்னா நான் அந்த இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்றேன்றதை பொறுத்து தான் வேலை. பல இடங்களில் நான் மாணவர்களுக்கு பேசுவது கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் மாணவர்கள் என் லைஃப்பில் பார்த்து பேசிடுவேன். எல்லாருக்கும் சொல்கிறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு 3-4-5 வருஷம் படித்து டிகிரி வாங்கிட்டு வெளியில் வருவீங்க. அந்த ஹெச்ஆர் வீட்டில் ஒரே ஒரு கேள்வி கேட்பான், எவ்வளோ சம்பளம் வேணும், எதுக்காக உனக்கு கொடுக்கணும், இவ்வளோதான் கேள்வி. இன்றைக்கி உங்களுக்கு கேட்கறதுக்கு சிரிப்பாக இருக்கும். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று வைப்பாங்க. அன்றைக்கி வரும்பொழுது எல்லாத்தையும் கேட்டுட்டு பயோடேட்டாவை டேபிள் மேலே வச்சுட்டு, என்னப்பா சம்பளம் எதிர்பார்க்குற, உனக்கு எதுக்கு நான் அவ்வளோ கொடுக்கணும், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை,
எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு தான் இங்கே வந்தேன்றது அவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். 4வது வருஷம் படித்து முடிக்கக்கூடிய ஒரு மாணவன் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தும் பொழுது மாணவனோ மாணவியோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? ஏன் கேட்குறாங்க? இதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க, இதை எப்படி நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, வாழ்க்கையை எப்படி அணுக போகிறீங்க, வாழ்க்கைக்கு தேவையான திறமைகள் உங்கள்கிட்ட இருக்கா இல்லை, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு ஹெச்ஆரோட வேலை. உங்களோட ஆக்சுவல் நாலேஜ் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா 99% நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்ய போகிற வேலைக்கும் அநேகமாக எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. அநேகமாக நீங்கள் +2 10th எல்லாருமே மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்களா? A+B² என்ன எல்லாருக்கும் தெரியுமா? ரியல் லைஃப்பில் எங்கே போய் யூஸ் பண்ணுவீங்க? ஆனால் அது இன்டர்வியூவில் ஒருத்தன் கேட்பான், பையோட வேல்யூ கேட்பான், ஏதாவது ஒன்று வரும், அர்த்தமே இல்லாமல் இருக்கும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கட்சியில் ஒன்று கேட்பான், எவ்வளோ சம்பளம் வேணும், ஏன் உனக்கு நான் கொடுக்கணும். இந்த கேள்விக்கு இன்னிலேருந்தே நீங்கள் பதில் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பேரலாக படிங்க, நல்ல மார்க் வாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த கேள்விக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதிலானது உங்களுடைய உள் திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வி. இதே கேள்வி தான் அத்தனை பேர்ட்டி கேட்பான். பாதி பேர் என்ன பண்ணீங்க, நீங்களே பார்த்து போட்டு விடுங்க சார். நிறைய இன்டர்வியூ நான் இந்த பக்கம் உட்காந்து பண்ணியிருக்கேன். சார் கஷ்டம் சார், ஃபேமிலி இஎம்ஐ இருக்குது சார். உன் இஎம்ஐக்கான அவனை வேலைக்கு எடுக்கல, என் கம்பெனி நல்லா நடக்குதுன்னு அவன் வேலைக்கு எடுக்குது. கொஞ்சம் கஷ்டம் சார், ஃபேமிலியில் நிறைய சார் வச்சு படிக்க வச்சாங்க சார். எமோஷனுக்கு படத்தில் வேணால் இடம் இருக்கலாம், ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எமோஷனுக்காகலாம் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, கட் த்ரோட்டாக இருக்கும். அப்படி போனால் உங்களுடைய சுய திறமைகள் தான் முதல்ல மதிப்பீடு செய்வார்கள். இந்த சுய திறமைகளை நீங்கள் வளர்க்க 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 நீங்கள் இந்த படிக்கிற படிப்புக்கு மேலே அது ஐசிங் ஆன் த கேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கேக்குனா மேலே அந்த ட்ரெஸ்ஸிங் ஐசிங் போட்டு சாப்பிடும், அந்த கேக் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் வளரணும்னு சொன்னால் உங்கள் மேல் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் முதல்ல வரணும். உலகத்தில் என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லைன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அது வெறும் பேப்பரில் எழுதி படித்தா போகாது, அந்த உண்மையான நம்பிக்கை எனக்கு வரணும். அப்போ வரும்பொழுது என்ன ஆகுனா உங்களிடம் இருக்கும் பலமானது மெதுவாக வரும். ஒரு லிஸ்ட் எழுதுங்க. படிப்பு எனக்கு ஓகே, இவ்வளோ மார்க் வாங்குற எல்லாம் ஓகே. உலகத்தை நான் சந்திக்கும் பொழுது அதை சந்திப்பதற்கு எனக்கு தேவையான திறமைகள் என்னென்ன? சாஃப்ட் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், பிஹேவியரல் ஸ்கில்ஸ், இது மாதிரி வெவ்வேறு டாபிக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150-200 டாபிக்ஸில் 7 லட்சம் புத்தகங்கள் கடைசி 100 வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு இன்டர்வியூவில் போனீங்கன்னா 90% கேள்விகள் நீங்கள் தனியாக எப்படி வேலை செய்வீர்கள், குழுமமாக எப்படி வேலை செய்வீர்கள், உங்களை வேலைக்கு எடுப்பதனால் கம்பெனிக்கு என்ன பலன், இப்படி தான் இருக்கும். யாருக்குமே உங்கள் மேலே அக்கறையே கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் உண்மை, ரியல் ஹார்ட் கோர் ட்ரூத். லட்சக்கணக்கான பேர் இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுக்கிறதுக்கு நான் ஹெச்ஆரோடலாம் உட்காந்து பண்ணிடுது. ஆயிரக்கணக்கான கம்பெனிகளுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னோடய வேலை. என் தொழில் சார்ந்த வேலையை பற்றி அவங்க இன்ட்ரடக்ஷனில் சொல்லலை. அங்கே வரும்பொழுது அவங்களுக்கு நீங்கள் ஒரு கமாடிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்க்க உட்கார ஒரு மூலமாக இந்த கம்பெனிக்கு என்ன வருமானம் அப்படின்னா, நீங்கள் எதிர்க்க நிற்கும்போது உங்களுடைய திறமை அவனுக்கு தெரியணும்னா அது எஜுகேஷனில் மட்டும் வராது. அதே இசி, அதே சிஎஸ், அதே மெக்கு, எது படிச்சுட்டு போனாலும் அதே சிலபஸ் தான். இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பதில் சொல்ல முடியும்? உங்களால் எங்கே டிஃப்ரெண்ட்டாக பதில் சொல்ல முடியும்னா உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா, அதை தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த வளம், எந்த வளம் இல்லைன்னு சொல்கிற இல்லையா, அந்த வளம் தான் இன்றைக்கி மாணவர்கள்ட்ட எல்லா இடத்துலையும் கம்மியாக இருக்குது. எஜுகேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறது ஒன்றுமே இல்லை. நீங்களாம் நல்லா படிக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே முக்கியமாக இந்தியா, முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா படிப்பில் எந்த விதமான சோட போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் பெருசாக பார்த்ததில்லை. சில பேர் ஃபேமிலி ரீசன்ஸ் அந்த விஷயத்தினால டைவெர்ட் ஆகி போகிறது வேறு விஷயம். பொதுவாக எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான். 70, 71, 72, 90, 91, 92 இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ அங்கே போகும்போது உங்களுக்கும் உங்களுடன் இன்னொருத்த இன்டர்வியூ வரணும் ஒரே வித்தியாசம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியேட்டர்? யூஎஸ்பின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் யூனிக் செல்லிங் ப்ரப்போசிஷன்? உனக்கும் இன்னொருவனுக்கும் என்ன வித்தியாசம்? உன்னை நான் ஏன் வேலைக்கு எடுக்கணும்? அவனும் 10,000 ரூபாய்க்கு வரான், நீயும் 10,000 ரூபாய் வர, அவனும் 30,000 வரான், நீயும் 30,000 வர. உங்கள் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அப்போ வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய மனித வள ஆளுமை திறமைகளை பற்றி பேசக்கூடியவராக இருக்கணும்.
இன்றைக்கே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னாங்க. இன்னும் 3 வருஷம் உங்களுக்கு பாக்கி இருக்குது. கரெக்டாக 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தனிநபர் ஆளுமை திறமைகளை வளர்த்து கொள்கிறீர்களோ, கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாக இருக்கட்டும், கோல் செட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி நெட்டில் போய் தேடுங்க, வாட் ஆர் த வேரியஸ் சாஃப்ட் ஸ்கில் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஐ நீட் டு இம்ப்ரூவ் இன் மை லைஃப். ஏன்னா கூகுள் ஏன் இங்கிலீஷில் சொன்னால், கூகுள் இங்கிலீஷில் தேடினா தான் நிறைய பதில் கிடைக்கும். எந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நான் வளர்த்துக்கணும், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போட்டால் ஒரு 10 சொல்லுவான். இன்னும் டீப்பாக பண்ணால் 150-200 வரும். இந்த 150-200 வேணாம், ஒரு 10 வச்சு எங்கள் லிஸ்ட்டு. அந்த 10க்கு தேவையான அனைத்து ஃப்ரீயாக படிக்கக்கூட அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு தெரியாதவங்க மட்டும் கை தூக்குங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்ண தெரியாதவங்க மட்டும் கை தூக்குங்க. மொத்தம் 3 பேர் தூக்குறாங்க. மற்ற எல்லாருக்கும் அவனே தெரியும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? அது சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்டோட அது என்ன ஈக்குவலன்ட் பிளாட்ஃபார்ம் கோபைலட்டாக இருக்கட்டும், இல்லை கூகுளோடது என்ன ஜெமினியாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? எதில் வேணால் இன்றைக்கி நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு வேணும் எந்த விஷயத்தை வேணால் நீங்கள் தேட முடியும். இதை விட்டால் யூடியூப் இருக்குது. பொதுவாக கூகுள் சர்ச்சில் போய் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கோல் செட்டிங் ஸ்கில்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸ்னு ஒரு 10 டாபிக் தேடுங்க. டெய்லி இதை படித்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் மெதுவாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபராக ஷைன் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் 4வது வருஷம் வரைக்கும் கேம்பஸில் வெயிட் பண்ணணும். ஐஏஎம்லாம் நீங்கள் இன்றைக்கி இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாஸ்ட் இயர் ஐஏஎம்ல எல்லாம் தெரியுமா? எவ்வளோ பேர் கேட் எழுதுறதா இருக்கீங்க? யாருமே இல்லையா? பரவாயில்ல, 2வது 3வது வருஷத்தில் கற்றுப்பீங்க. கேட் எழுதுறதுனா இன்னிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். காமன் அட்மிஷன் டெஸ்ட், ஐஎம் பி ஸ்கூல்ஸு. ஐஎம் போன வருஷம் ஹையஸ்ட் கேம்பஸ் ஃப்ரெஷர் என்ன சம்பளம்? யாரோ கெஸ் ஒர்க் பண்ணுங்க பார்க்கலாம். 2 crores per annum. கேட்குறது நல்லா இருக்கா? ஏன் உங்களால் அது மாதிரி ஆக முடியாது? இந்த மூஞ்சிகள்லாம் நடக்காது சார். யார் வேணால் அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியும். ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு கம்பெனி கொடுக்குறான்னா அவன் எங்கே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான்? வெறும் படிப்பு தெரியும் இல்லையா? அதை வச்சு அதை ஒரு ப்ராஜெக்டாக மாற்றி, ஒரு பேப்பர் ஒர்க்காக காமிச்சு, ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு, இது எல்லாத்தையும் அவன் இன்டர்வியூவில் பண்ணதுனால தான் அவனுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட்டர். உனக்கும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் அந்த சிங்கம் துரத்தும் போது ஷூ போட்ட அந்த 2 ஆளுங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். நீ அவனை விட ரேஸ் ஓடுமோ கடைசியில் பார்த்தீங்கன்னா குதிரை ரேஸ் ஆகட்டும், மனுஷன் ரேஸ், கடைசியில் மூக்கணிட்டுவாங்க. ஃபோட்டோ ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ ஃபினிஷ்க்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் உங்களுடைய தனிநப திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும். இது அத்தனையுமே ஃப்ரீ. அப்படின்னா இதுக்கு என்ன வேணும்? எனக்கு என் மேலே அக்கறை வேணும். நான் வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது. எம்ஜிஆர் பாட்டில் பாடின மாதிரி, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் ஒரு பல மாலைகள் விழ வேண்டும். நீ நடந்து போனால் எல்லாம் கை தட்டணும், பேசணும். அந்த மாதிரி இடத்துக்கு நாளைக்கு வரும். 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு. பேண்டமிக்கில் ஆல் பாஸ் சிஸ்டமில் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டு ஜாலியாக வீட்டில் உட்காந்த காலத்தில் 2 சின்ன பசங்க, 17 வயசு பசங்க அதே நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்பா அம்மா வீட்டில் கரிகா வாங்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா பேண்டமிக் டைமு கரிகா வந்து சப்ளை கிடையாது. சப்ளை பண்ணால் 3 நாள் கழிச்சு டோரில் வச்சுட்டு போவான். 2 நாள் அதை கழுவி யூஸ் பண்ணி, நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 4-5 வருஷம் முன்னாடி. இதை பார்த்தோன்னே 2 பசங்க யோசிக்கிறாங்க, இது மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, இந்த மக்களுக்கு உணவு அப்படி தட்டோட என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி பட்டனை தட்டினா 2 இட்லி கையில் வரணுன்ற மாதிரி வந்தால் எப்படி இருக்கும் யோசிக்கிறாங்க. ப்ரோக்ராம் எழுதுகிறாங்க. அதை வச்சு ஒரு எக்கோ சிஸ்டம் உருவாக்குறாங்க. இன்றைக்கி அந்த 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட வயசு 22, 23. அவங்களுடைய நெட்வொர்க் 1300 கோடி ரூபாய். அவங்க டெவலப் பண்ண ஆப் எவ்வளோ பேருக்கு அந்த பேர் தெரியும்? ஜெப்டோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? போய் தேடி பாருங்கள். ZEPTO. ஜெப்டோவோட சக்ஸஸ் ஸ்டோரின்னு கூகுளில் பாருங்கள். அவங்களும் ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. பின்னாடி பெரிய பணக்கார பேக்ரவுண்ட் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய திறமை, யோசித்தாங்க, செயல்பட்டாங்க, மார்க்கெட்டில் போய் பணம் கேட்டாங்க, சோர்ஸ் ஃபண்டிங் கிடச்சிது, க்ரௌட் ஃபண்டிங் கிடச்சிது, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் உள்ளே வந்தாங்க. இன்றைக்கி 4th round 5th round போயிட்டுருக்காங்க. நேற்று கூட பேப்பரில் வந்துருக்கு.
உங்களுக்கு உங்கள் மேல் திறமை இருக்குன்ற நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வருவதற்கு நீங்கள் உங்கள் மேல் உழைப்பை செலுத்த வேண்டும். டைம் இல்லைன்ட்டு மட்டும் எல்லாரும் சொல்கிற அதே கதையை சொல்லாதீங்க. நம்ம அத்தனை பேருக்கு எக்கச்சக்கமாக டைம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய டைம் இல்லைன்ற வார்த்தை எனக்கு வாயிலேருந்து வராது. ஏன்னா எனக்கு நேர நிர்வாக திறமை எப்படின்றது தெரியும். எது எனக்கு முக்கியம், எது எனக்கு முக்கியம் இல்லைன்றது தெரியும். எது எனக்கு முக்கியமோ அதற்கு டைம் ஒதுக்க எனக்கு தெரியும். தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்க தெரியும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் முக்கிய ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் சுற்றி இருக்கிற சொசைட்டியோ, உங்கள் வாத்தியார்களோ, இல்லை உங்கள் உறவினர்களோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெருசாக உபயோகமாக இருக்க மாட்டாங்க. சில இடங்களில் இருக்கலாம், நார்மலாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் தப்பு பண்ணுவாங்க மட்டும் அழகாக எடுத்து சொல்லுவாங்க. என் லைஃப்பில் நடந்து வச்சு அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய வெற்றிக்கு ஒருத்தர் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது யாருன்னா மீ மைசெல்ஃப், நான் மட்டும்தான். நான் இல்லை, நீங்கள். அப்படின்னா உங்களுடைய சுய முன்னேற்றத்தில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 கருவிகள் உங்கள் கையில் இருக்குது. இந்த 2 கருவிகள் தான் எங்களுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக லைஃப் லாங் ஃப்ரீயாக. என்ன கருவின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மனிதர்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 2 கருவிகள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ண சக்தி, உங்களுடைய உணர்வு சக்தி. ஹையஸ்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸ். அதனால தான் உங்களுக்கு அதுக்கு பேர் எனர்ஜி இன் மோஷன் சொல்லுவாங்க. தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய வெற்றி அடைய வேண்டும் என்ற வெறியை எவன் கண்ட்ரோல் பண்ணி சேனல் பண்ணுறானோ, அதே அணுசக்தியை பட்டனை அழுத்தி வெடிச்சிங்கன்னா கோடிக்கணக்கான பேர் சாவாங்க. அதே அணுசக்தியை சேனல் பண்ணிங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி. சக்தி ஒன்று தான். இதே மாதிரி தான் என்னுடைய எண்ண சக்தியும் என்னுடைய உணர்வு சக்தியும். இது 2ஐயும் ஒரு தராசில் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒன்றாக இணைக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியில் நாங்கள் என்ன சொல்லி தரோம், எப்படி உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சமநிலைப்படுத்துவது. இவ்வளோதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகும் கற்றுக்கிறது. இப்போ கராத்தே கற்றுக்கிறீங்கன்னா முதல்ல ஒயிட் பெல்ட்டு, அப்புறம் க்ரீன் பெல்ட்டு, எல்லோ பெல்ட்டு, ப்ரௌன் பெல்ட்டு, பிளாக் பெல்ட்டு. ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சின்ன வயசில் கற்றுட்டுருக்கேன். அதே கராத்தே தான். இதே மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் 1ஆம் கிளாஸில் படிக்கிறது வேறு, 5ஆம் கிளாஸ் வேறு, 10ஆம் கிளாஸ் வேறு, பிஹெச்டி வேறு, டெப்த்து வேறு. இதே மாதிரி உங்களுக்குள் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் வளர்க்க 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 சர்ஃபேஸ் லெவல் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வெர்ன கரி. 5000 அடிக்கு கீழே போனீங்கன்னா அதுக்கு பேர் வைரம். ப்ரெஷர் டிஃபரெண்ட், அவ்வளோதான். அதே கார்பன் மெட்டீரியல் தான், வேறு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நிலக்கரியில் போனீங்கன்னா கரி 500 அடியிலேருந்து கிடைக்கும். 2000 அடி வரைக்கும் கரி மாறினே போகும். 5000 அடியை தாண்டி ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த ப்ரெஷர் அது தாங்கிடுதுன்னு சொன்னீங்கன்னா அதே கரியானது வைரமாக மாறிக்கிறது. அதனுடைய விலை வேற. இதே மாதிரி உலகத்தில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய ப்ரெஷரை தாங்கி அதை ஒரு கிரியா ஊக்கியாக மாற்றி, கிரியா ஊக்கினா கேட்டலிஸ்ட்னு சொல்ல, மாற்றி என்னுடைய முன்னேற்றத்துக்கு என்னால் கொண்டு வர முடியும்னு சொன்னால் என்னுடைய வெற்றியும் தோல்வியும் என் உள்ளதான் இருக்குது. எந்த வளம் இல்லை இந்த மனிதனிடம். இங்கே வச்சு கேளுங்க, உங்களுக்கு எல்லா பதில் தெரியும். உணர்வு நிலை, எண்ண நிலை 2ஐயும் சீர்தூக்கி சரியாக சமாளித்து ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை கொடுக்கறது தான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. என்ன பண்ண போகிறோம், முதல்ல உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சீர்படுத்துவதற்கு ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு நிஜமாவே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் எங்கள்கிட்ட கூட இனிமேல் பழகணும். நீங்களே வீட்டில் பண்ணலாம். ஏன்னா இதை நாங்கள் டெக்னாலஜியாக மாற்றி ஸ்பெசிஃபிக்காக பேண்டமிக் டைமில் நிறைய பேருக்கு வேணுன்றதுனால ஒரு ஆப்பாக ஸ்மார்ட் ஃபோனில் iOSலையும் ஆண்ட்ராய்ட்லையும் போட்டுடும். ஹார்ட்ஃபுல்னஸ், HEARTFULNESS போய் தேடுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. இது ஒரு சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏஜ் குரூப். எதுவாக இருந்தாலும் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லக்கூடிய ஏஜ் குரூப். கரெக்டாக ப்ரூவ் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், 90 நாட்களுக்கு எந்த விதமான ப்ரிஜுடிஸும் இல்லாமல், முன்கணிப்பும் இல்லாமல் 90 நாட்களுக்கு இந்த பயிற்சியை டைரெக்டாகவோ இந்த ஆப் மூலமாகவோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் இன்னைக்கு இந்த மாறுதல் எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய உணர்வுகளை தள்ளி நின்று பார்க்கக்கூடிய பக்குவம் எனக்கு கிடைச்சிருக்கு,
என்னுடைய எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு. அப்சர்வ் பண்ணி எழுதினே வாங்க. சயின்ஸுன்றது என்ன, ஒரு ப்ராசஸ் கரெக்டாக நடக்குதா இல்லையன்றதை ப்ரூவ் பண்ணால் அது சயின்ஸ். யார் பண்ணாலும் நடக்கணும், எங்கே பண்ணாலும் நடக்கணும், எல்லாராலையும் பண்ண முடியணும். 90 நாளில் உங்களுக்கு டேட்டா வரும். 90 நாள் டேட்டாவை படிங்க. எனக்கு இந்த 90 நாட்கள் இந்த பயிற்சியை செம்மையாக செய்வதன் மூலமாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டினியூ பண்ணி இல்லையா செக் பண்ணி பார்த்தேன், வேலை செய்யலை, இட்ஸ் ஓகே. ஆனால் இந்த பாத் உங்களுக்கு புரியாமையே போய் யூஸ் பண்ணாமையே போய் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் யூஸ் பண்ணி 5 வருஷம் கழிச்சு அவங்க உங்களை பார்த்து, ஏன்பா நீ ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போனாங்க நம்ம காலேஜில் செஞ்சுருக்கலாங்க. 90 நாட்கள் செய்யுங்க. நாங்கள் வேற ஒன்றுமே சொல்ல. 90 days டூ ஆஸ் பிரிஸ்கிரைப். ஒரு டாக்டர் மருந்து கொடுத்தாருன்னா கொடுத்தபடி 90 நாட்கள் சாப்பிடுங்க. இங்கே ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு, துரைராஜ் சார். அவர் மருந்து கொடுப்பா, நீங்கள் இஷ்டத்துக்கு வாயில் போட்டுன்னா வியாதி சால்வ் ஆகுமானா ஆகாது. இந்த மாதிரி இது சாப்பிடாதீங்க, இது செய்யுங்க, அதெல்லாம் நாங்கள் சொல்ல போதில்லை. இந்த பயிற்சியை செய்வதற்கு உங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு 40 நிமிஷம். 20லேருந்து 25 நிமிடம் தியான பயிற்சி, 10-15 நிமிடம் சுத்திகரிப்பு பயிற்சி, அதை உங்களுக்கு அப்புறம் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறமாக பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது. 3ம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் ஒதுக்கணும். இந்த 40 நிமிஷம் இல்லாமல் உங்களுடைய வெற்றிக்கு எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி எவாலுவேட் பண்ணி பாருங்கள். இப்பொழுது இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு ஒன்று பண்ண போகிறாங்க. இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணும்போது உங்களுக்கு மனதிற்குள் எந்த சஞ்சலம் இருந்தாலும், உடலில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உட்காந்த இடத்துல தியானம் பண்ணுறது. சேர்லேயே உட்காந்து பண்ணலாம், தரையில் உட்காந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தரையில் உட்காந்து பண்ணுறவங்க வீட்டில் பண்ணணுனாலும் தப்பு இல்லை. இது எந்த நம்பிக்கைகளுக்கும் எந்த கோட்பாடுகளுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். என்னுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த ஒரு விஷயம். என்னுடைய எண்ணத்தை நான் ரெகுலேட் பண்ண போகிறேன், என்னுடைய உணர்வுகளை நான் ரெகுலேட் பண்ண போகிறேன். இதன் மூலமாக என்னுடைய உண்மையான சக்தியை நான் புரிந்து கொண்டு என்னை மென்மேலும் சிறப்பாக வெளியே உலகத்துக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வரப்போகிறேன். இதற்கான ஒரு பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம். எல்லா வளமும் உங்கள்கிட்ட இருக்குது. மனித வளம் மாதிரி உலகத்தில் ஒரு உயரிய வளம் கிடையவே கிடையாது. இந்த மனித வளத்தை இன்னும் நீங்கள் மென்மேலும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பல வெற்றிகளை செய்யணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.